ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு செட் ஆஃப் கோடை நம்ம மறுபடியும் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அதை நம்ம கோட் பிளாக்ஸில் பார்க்கலாம். நம்ம நார்மலாக ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்னொரு வேல்யூவை இன்னொரு வேரியபிள், அதாவது சேம் வேரியபிள்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு செட் ஆஃப் கோடை நம்ம ரெண்டு வேல்யூஸ்க்குமே யூஸ் பண்ணணும், சேம் செட் ஆஃப் கோடை டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம ரெண்டு தடவை அதே செட் ஆஃப் கோடை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோன்னா நம்ம அந்த ரெண்டு செட் ஆஃப் கோடை நம்ம ரெண்டு தடவை கொடுக்க தேவையில்லை, நம்ம ஒரு தடவை கொடுத்தாலே போதும். பட் அடிஷ்னலாக நம்ம என்ன கொடுக்க வேண்டியதாக இருக்கும்னா, நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வாய்ட் பிரிண்ட் த நம்பர்ஸ், விச் மீன்ஸ் வாய்டுன்றது ஃபங்க்ஷன், பிரிண்ட் த நம்பர்ஸ் வந்து ஃபங்க்ஷனுக்கான ஒரு நேம். நம்ம பிரிண்ட் த நம்பர்ஸ்னால் பிரிண்ட் த நம்பர்ஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை, நம்ம எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நான் மெயின் ஃபங்க்ஷனில் பிரிண்ட் த நம்பர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் நேமை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வாய்டு பிரிண்ட் த நம்பர்ஸ்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் த நம்பர்ஸ்னு நம்ம மல்டிபிள் டைம்ஸ் கொடுத்துக்கிறோம் வித் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு ஒரு செட் ஆஃப் கோடை நம்ம மறுபடியும் பிரிண்ட் பண்ண போகிறோம், அதுக்கு தான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நான் இது பண்ணிக்கிறேன், கமெண்ட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது தேவையில்லை, இப்போதைக்கு இது தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம வாய்டு ஃபங்க்ஷனில் நம்ம எப்போதுமே ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோன்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே தான் கொடுக்கணும். ஸோ நான் மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன், வாய்ட் பிரிண்ட் த நம்பர்ஸ் ஆஃப் இன்ட் நம். இந்த நம்ம என்ன வேல்யூவை கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூஸ், நம்ம எந்த வேல்யூஸ்னால் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ, எந்த வேல்யூஸை டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர்ஸ் வந்து இந்த நம்பரில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் கோடு வந்து பிரிண்ட் ஆகும். அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் தொடங்கும். மெயின் ஃபங்க்ஷனில் பிரிண்ட் த நம்பர்ஸ்னு பிரிண்ட் த நம்பர்ஸ் 10 பார்த்த உடனே பிரிண்ட் த நம்பர்ஸ் கால் ஆகிடும். ஸோ டைரெக்டாக இங்கே வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த 10ன்ற வேல்யூ நம்மனே இருக்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் கோடு வந்து பிரிண்ட் ஆகும், அவுட்புட் டெர்மினலில் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரும். அதுக்கப்புறம் பிரிண்ட் த நம்பர்ஸ் 20 வந்து ஆகும். அதுக்கப்புறம் பிரிண்ட் த நம்பர்ஸ் வந்து மறுபடியும் கால் ஆகி மறுபடியும் வாய்டு ஃபங்க்ஷனுக்கு வரும். அதுக்கப்புறம் சேம் அதே தான் நடக்கும், மறுபடியும் பிரிண்ட் த நம்பர்ஸ் 30க்கு போகும். அதுக்கப்புறம் மறுபடியும் வாய்டு ஃபங்க்ஷன் கால் ஆகி சேம் கோட், சேம் செட் ஆஃப் கோட் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கான பவர்.